ரோஸ் செடி வளர்க்க நர்சரிகளில் என்ன மண் கலவை யூஸ் பண்ணுறாங்க, எதை சாயில் மிக்ஸாக போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்னா மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். ரோஸ் செடிக்கு மண் கலவையாக கொக்கோ பீட்டு, பெர்லைட்டு, அதுக்கப்புறம் வெர்மி கம்போஸ்ட் இதெல்லாம் இவ்வளோ போடணும், அப்போ தான் சூப்பராக வளரும்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவ்வளோலாம் போட்டு ரிஸ்க் எடுக்க தேவையில்லைங்க. ரெட் சாயில், அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் தொழு உரம் இருந்தாலே போதுங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நர்சரிகளில் வந்து ரீபேக் பண்ணக்கூடிய இடம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட் சாயில், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10% ரொம்ப கம்மி அளவுக்கு தான் இதில் தொழு உரம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. செடியெல்லாம் உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு மேலே வந்து ஒரு கொஞ்சம் டிஏபி வந்து போடுவாங்க. அதை எப்படி போடுவாங்கன்னு நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த 3 விஷயம் இருந்தாலே போதுங்க. இதை தவிர மற்றதெல்லாம் போட்டு ரோஸ் செடியை ஓவர் கேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் வராது, செத்து போகவும் வாய்ப்பு இருக்குங்க. இந்த 3 யூஸ் பண்ணியே உங்களுக்கு ரோஸ் செடி சூப்பராக வளர வைக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர்